அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று கலைவாணர் அவர்களின் நினைவு நாள். இந்த நினைவு நாளை ஒட்டி கலைவாணரின் கதை மற்றும் இசை பேருரையாக ஆற்ற நமது நூலகத்துக்கு வருகை தந்துள்ள சோழ நாகராஜன் அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மேலும் இந்த நிகழ்ச்சியினை நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி அளித்த முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலரை அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற வாசகர்கள், பொதுமக்கள் ஆகியோர் உட்பட்ட அனைவரையும் வருக வருக என கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் நாகரீக கோமாளி என்று தன்னைத்தானே விழித்து கொண்டவர். கோமாளிக்கும் நாகரிக கோமாளிக்குமான வேறுபாடு தான் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனுடைய சிறப்பாக நிற்கிறது. மோட்டாரை விட்டிறங்கி வந்தான் ஐயா, முன்குடுமி சீவிக்கிட்டு வந்தான் ஐயா. அப்படின்னா குடுமி வைத்த காலத்தை கடந்து தலையை கிராப் வெட்டி சீவி கொண்டு வரக்கூடிய நாகரீக கோமாளியாக அவர் வருகிறார். அது ஒரு நவீன காலத்தினுடைய அடையாளமாக தன்னைத்தானே நாகரிக கோமாளி என்று விழித்து கொண்டவர் கலைவாணர். இன்றைக்கு அவருடைய 67வது நினைவு நாள். நாகர்கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒழுகனசேரி என்ற சிற்றூர், அது அப்போ கேரள பகுதியாக திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்தது. ஒரு ஏழ்மை நிறைந்த வறுமை பின்னணியுள்ள ஒரு குடும்பத்திலே பிறந்தவர் கலைவாணர். மலையாளம் தான் அங்கே கற்பிக்கப்பட்ட மொழியாக இருந்ததால் 4வது வகுப்புக்கு மேல் அவர் படிக்க முடியவில்லை. வறுமையின் காரணமாக மலையாள மீடியாவில் படித்தார். அவருடைய தந்தையார் சுடலமுத்து பிள்ளை, தாயார் இசக்கி அம்மாள். அவருடைய தந்தையார் அந்த காலத்தில் தபால்களை எடுத்து கொண்டு போகக்கூடிய வண்டி, மாட்டு வண்டியில் தான் தபாலை ஊருக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த வண்டியை ஓட்டுகிற ஓட்டுநராக ஒரு சொற்ப சம்பளத்திலே வேலை செய்தார். அவருடைய தாயார் தன்னுடைய குடும்பத்தின் வறுமையை போக்குவ முயற்சியாக அவர் வீட்டு வாசலில் திண்ணையில் ஒரு இட்லி கடை நடத்தி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் உள்ள ஒரு குடும்பத்திலே பிறந்த நாகர்கோவில் சுடலைமுத்து கிருஷ்ணன், அதான் என்எஸ் கிருஷ்ணன். அவர் எப்படி இவ்வளவு காலம் கடந்தும் தமிழ் மக்களால் நினைவு கூறப்படுகிறார் என்பதுதான் அவருடைய பெருமையும் சிறப்புமாக இருக்கிறது. இன்றைக்கு காலையிலிருந்து தொலைக்காட்சியில் பார்த்தா ஒரே கலைவாணர் பாடல்கள் தான். நான் ஒரு வீட்டுக்குள்ளே போனேன்னா அந்த கலைவாணர் ஓடி ஓடி ஓம் பாட்டு தான் பாடுது. ஏன் பாட்டா? அப்போது ஒரு கலைவாணரை பற்றி பேசுகிற, கலைவாணரை பற்றி நினைவு கூறுகிற, கலைவாணரின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்து சொல்லுகிற ஒரு பணி என்பது எவ்வளவு போற்றத்தக்க ஒரு பணியாக இங்கே மதிக்கப்படுகிறது என்று நான் பார்க்கிறேன். 1908ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 29ஆம் நாள் பிறந்தவர் கலைவாணர். 1957 இதே ஆகஸ்ட் 30ஆம் தேதி அவர் அகால மரணம் அடைந்தார். அவர் இறக்கும்போது அவருக்கு வயது 49 தான், 50ஐ தொடவில்லை. ஆனால் ஒரு 100 ஆண்டு வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை, ஒரு கலை மேன்மையை இந்த மண்ணிலே விதைத்து சென்ற ஒரு மகத்தான கலைஞனாக கலைவாணர் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை மிகச் சுருக்கமாக அவருடைய பாடல்களோடு வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இது. 1908ஆம் ஆண்டு அவர் பிறந்த 2008ஆம் ஆண்டு அவருடைய 100ஆண்டு வந்த போது நானாகவே அவருக்கு, ஏன்னா சின்ன வயசில் 3ஆம் வகுப்பு படிக்கிற போது அவருடைய பாடல்களை கேட்டு வளர்ந்தவன் நான். இலங்கை வானொலியிலே, அப்போ வானொலி பெட்டி தான் இருக்கும் வீடுகளில், இலங்கை வானொலியிலே பி. சுசீலா, டி.எம். சௌந்தரராஜன் இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு இடையில ஒரு கலைவாணர் பாட்டை போட்டு விடுவாங்க. அது மற்ற பாடல்களிலிருந்து வேறுபட்டதாக எனக்கு தோன்றியது.
ஆனால் அதற்கு என்ன பொருள் என்று எனக்கு தெரியாது. இந்த வரியை நான் 3ஆம் வகுப்பு படிக்கிற போது கேட்ட வரி என்ன தெரியுமா? மற்ற திரைப்பாடல்கள் போல இது இல்லை என்று மட்டும் புரிந்தது. கலைவாணரை அப்படியே பின்தொடர்ந்து போய் கொண்டிருந்தேன். அவர் ஒரு 100 வருகிற போது அவருடைய வாழ்க்கை வரலாற்றை, அவரோடு பணியாற்றிய கலைஞர்களை எல்லாம் தேடி தேடி, காக்கா ராதாகிருஷ்ணன் போன்றவர்களெல்லாம் தேடி தேடி போய் எழுதப்படாத அவருடைய வாழ்க்கையின் பக்கங்களை அறியக்கூடிய வாய்ப்பை பெற்று அவருடைய பாடல்களை, நான் சும்மா ஒரு பாத்ரூம் சிங்கர் தான் நான் முறைப்படி இங்கே இருக்கிற இவர்கள்லாம் பெரிய ஜாம்பவான்கள் அப்படி அல்ல. இருந்தாலும் கூட அந்த பாடல்களை பயிற்சி எடுத்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பாடல்களோடு இணைத்து சொன்னால் என்ன என்று எனக்கு தோன்றிய, நானாக கண்டுபிடித்த ஒரு வடிவத்திலே இந்த நிகழ்ச்சியை கடந்த 16 ஆண்டுகளாக நடத்தி வருகிறேன். உங்களை போன்றவர்களுடைய ஆதரவோடு பல நாடுகளுக்கும் சென்றிருக்கிறேன், கலைவாணருடைய செய்திகளை சுமந்து கொண்டு. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நூலகத்திலே அவர் இங்கே இருக்கிற நம்முடைய முதன்மை நூலகர், என்னுடைய நீண்ட நாள் நண்பர். அவர் அண்ணா நூலகத்திலிருந்து அவர் எனக்கு தெரியும். அண்ணா 100 நூலகத்தில் பலமுறை என்னை அழைத்திருக்கிறார். ஏதோ ஒரு காரணத்தில் அவர் கொடுக்குற தேதியிலலாம் என்னால் போக முடியாத சூழல். நீங்கள் வரல, நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னாரு. இங்கே வந்தவுடனே கலைவாணர் நினைவு நாள் வருகிறது, நீங்கள் அந்த நிகழ்ச்சியை எப்படியாவது இங்கே நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனவே அருமை நண்பர் தினேஷ்குமார் உள்ளிட்ட இந்த நூலகத்தினுடைய அத்தனை ஊழியர்களுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நாம் இப்போது தொடங்கலாம். கலைவாணர் அவருடைய பிறப்பை பற்றி பார்த்தோம். அவருடைய படிப்பு என்பது ஒரு மிக மிக சாதாரணமான ஒரு படிப்பாக இருந்தது. ஆனால் அந்த சூழலிலேயே அவருக்கு பொழுதுபோக்காக என்ன இருந்தது என்றால், தன்னுடைய நண்பர்களோடு வீதியிலே நாடகங்களை நடத்தி பார்க்கிற ஒரு ஆவல் அவருக்கு எப்போதும் இருந்தது. குழந்தை பருவத்திலிருந்த அந்த காலத்தில் சினிமா பேசவில்லை, சினிமா பேசலை. அப்போ அந்த ஓடிக்கொண்டிருந்த சினிமாவுக்கு என்ன பேர்னா ஊமை படம். இப்போ ஊமை படம் என்று சொல்லக்கூடாது. எனவே அது பேசா படம், சைலண்ட் மூவி என்று சொன்னார்கள். அது பேசத் தொடங்கிய போதுதான் அது பேசக்கூடிய படம் என்று அடையாளப்படுத்துவதற்காக டாக்கி என்றார்கள். ஆனால் இந்திய சினிமா வெறும் டாக்கி மட்டுமா? உலகம் பூரா சினிமா பேசத் தொடங்கிய போது இந்திய சினிமா பாடவும் தொடங்கிடுச்சு. அப்போ அதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கு குழப்பமாக இருக்கும். ஆனால் அதை டாக்கி என்றார்கள். அந்த இந்த அரங்கிலே ஓடக்கூடிய சினிமா ஒலி எழுப்பும், பேசும் என்ற அதை அடையாளப்படுத்துவதற்காக அந்த சினிமா கொட்டகைகளுக்கு டாக்கீஸ் என்று பேர் வைத்தார்கள். இன்றைக்கெல்லாம் சினிமா கொட்டகைகளுக்கு டாக்கீஸ்னு யாரும் பேர் வைக்க மாட்டாங்க. ஏன்னால் கலர் படம் என்று முந்தி போட்டு கொண்டிருந்தார்கள். காரணம், கருப்பு வெள்ளை படங்களும் இருந்ததுனால. இப்போ எப்படி அதெல்லாம் போடுறதில்லையோ அதுபோல் இப்போ சினிமா பேசாத காலத்திலே தமிழகத்தின் முதற் பெரும் பொழுதுபோக்கு கலையாக இருந்தது மேடை நாடகங்கள் தான். மேடை நாடகங்கள் ஊர் ஊராக போய் டேரா போடுவாங்க. மாத கணக்கில் ஒரு நாடகமோ பல நாடகங்களையும் ஒவ்வொரு ஊர்லேயும் நடத்துவாங்க. வசூல் குறைய ஆரம்பித்த உடனே அந்த டேராவை தூக்கிட்டு இன்னொரு ஊருக்கு போயிடுவாங்க. அது முகாமிடுகிற போல தான். இப்போது அந்த மாதிரி நாடகம் ஒரு முறை டிகேஎஸ் சகோதரர்களுடைய நாடக குழு, மதுரை ஸ்ரீ பால சண்முகானந்தா சபா என்று அதற்கு பெயர். மதுரை ஸ்ரீ பால சண்முகானந்தா சபா. அது என்ன பால சண்முகானந்தா சபா, அது என்ன மதுரை என்றால், தமிழ் மண்ணிலே நாடகங்களின் தலைநகரமாக இருந்தது அன்றைக்கு நம்முடைய மதுரை தான். அது எங்கே ஆரம்பித்தாலும், இந்த பால சண்முகானந்தா சபாவையே அவர்கள் ஆரம்பித்தது திருவனந்தபுரத்தில். ஆனால் அதற்கும் முன்னொட்டாக மதுரை என்று வச்சார்கள். மதுரைன்னு வச்சாதான் அது போனி ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அந்த பால சண்முகானந்தா சபா என்பது நாகர்கோவில் ஒழுகினசேரி பகுதிக்கு முகாமிட வருகிறது. அந்த நாடகத்தை போய் பார்க்க வேண்டும் என்று பேராவல் கொண்டு துடிக்கிறார் அந்த சிறு வயது கிருஷ்ணன். ஆனால் உள்ளே போய் பார்ப்பதற்கு டிக்கெட் வாங்கிறதுக்கு காசு இல்லை. என்ன செய்வதென்று யோசித்தார். ஒரு சோடா கம்பெனி முதலாளியை போய் பார்த்தார். முதலாளி,
இந்த நாடக கொட்டகைக்குள்ளே நான் போய் சோடா விற்றுட்டு வரனே, நல்லா விற்று தருவேன் என்று சொன்னார். அப்படியா சொல்கிற, சரி போ என்று சொல்லி ஒரு இலவச அனுமதி சீட்டை வாங்கி கொடுத்து உள்ளே சோடாவை விற்பதற்காக அவரை உள்ளே அனுப்பினார். அந்த குழுவில் டிகேஎஸ் என்றால் அந்த 4 சகோதரர்கள், டிகே சங்கரன், டிகே பகவதி, டிகே சண்முகம், டிகே முத்துச்சாமி என்ற 4. அந்த டிகே சண்முகம் தான் கடைக்குட்டி, அவர் தான் எல்லோருக்கும் பிரியமானவர். எனவே அவருடைய பெயரால் பால சண்முகானந்தா சபா என்று வைத்திருந்தார்கள். உள்ளே போய் சோடாவை விற்றுக்கொண்டே நாடகத்தை கவனிக்கிறார். நாடகத்தை பார்க்கிற ஆவலில் தான் உள்ளே போயிருக்கிறார். ஆனால் சோடாவை சரியாக விற்கவில்லை என்றால் நாளைக்கு வேலை போய்விடும். எனவே சோடாவையும் ஒழுங்காக விற்றார், அதே நேரத்திலே நாடகத்தையும் பார்த்து பார்த்து நன்றாக கற்றார் என்று நான் சொல்லுவேன். ஒரு நாள் அவருடைய தந்தையார், இவன் நாடகம் நாடகம் என்று பைத்தியமாக இருக்கிறான் என்று சொல்லி அந்த கம்பெனி முதலாளிகிட்ட போய் அவரை கொண்டு போய் நிறுத்தினார். இவனை சேர்த்துக்கங்க அப்படின்னு. அப்போது தான் 5-6 இளம் பிள்ளைகளை அவர்கள் அந்த நாடக கம்பெனியிலே சேர்த்திருந்தார்கள். அவர்களோடு இவரையும் போய் உட்கார வைத்தார்கள். உட்கார வைத்து விட்டு பாடம் எடுக்கப்பட்டது. அப்போதெல்லாம் ஒரு பால பாடம் என்னவென்றால் சங்கரதாஸ் சுவாமிகளுடைய பாடல் மோன மந்திர மூல நற்பொருளே என்று ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடலைத்தான் அவர்கள் முதலில் சொல்லிக் கொடுப்பார்கள். சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிற போது அந்த டிகே முத்துசாமி அவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு பாடம் எடுத்து கொண்டிருந்தார். புதிதாக பயிற்சிக்கு வந்த அந்த கலைஞர்களுக்கு அவருக்கு தண்ணீர் தாகம் எடுத்தது. பசங்களா கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் என்று போயிட்டார். திரும்பி வந்து பார்த்தார். பாருங்க, கலைவாணர் என்ற ஒரு மாபெரும் கலைஞன் எப்படி உருவாகி இருக்கிறான் என்பதை பார்க்கிற போது வியப்பாக இருக்கிறது. திரும்பி வந்து பார்த்தால் அவர் எந்த இடத்திலே பாடத்தை விட்டு சென்றாரோ அந்த இடத்திலிருந்து இந்த பாடம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. அந்த பாடத்தை எடுத்தவர் நம்முடைய இளம் வயது கிருஷ்ணன். உனக்கு எப்படி இந்த பாட்டு தெரியும் என்று அவர் கேட்டார். ஐயா, நான் ரொம்ப நாளாக உங்கள் நாடக கொட்டகையில் சோடா விற்றுக்கொண்டே நாடகத்தை எல்லாம் கவனிப்பேன். நாடகத்தில் வரக்கூடிய வசனங்கள் பாடல்கள் எல்லாமே எனக்கு அத்துப்படி ஆகிவிட்டன என்று அவர் சொன்னார். உடனே முத்துச்சாமி அவர் தோளில் தட்டி கொடுத்து, பலே, நீயே உங்களுக்கு பாடம் எடு என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். மாணவனாக சேர்ந்த அன்றைக்கே ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றவர் நம்முடைய கலைவாணர். அதுதான் அவருடைய சிறப்பாக பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். கலைவாணருடைய அந்த இளம் வயது நாடக பிரவேசம் என்பது இப்படி இருந்தது. ஒரு கட்டத்தில் கலைவாணர் இசை கற்றுக்கொண்டார், பாட கற்றுக்கொண்டார், ஓவியம் வரைய கற்றுக்கொண்டார். அவருக்கு எல்லா திறமைகளையும் அவர் கற்றுக்கொண்டார். அவர் தவிர்க்க முடியாத ஒரு நாடக கலைஞனாக அன்றைக்கு நாடக உலகிலே முன் வந்தார். ஒரு கட்டத்தில் ரசிகர்கள், கலைவாணர் NS கிருஷ்ணன் இருந்தால் அவருக்கு அப்போ கலைவாணர் என்று பேர் இல்லை, NS கிருஷ்ணன் நடிக்கிற நாடகமாக இருந்தால்தான் ஓடும் என்கிற ஒரு சூழலை அவர் உருவாக்கிவிட்டார். சில நாடகங்களில் NS கிருஷ்ணன் இருக்க மாட்டார். அந்த நாடகம் சரியாக போனி ஆகாது. உடனே நம்முடைய கலைவாணரிடம் வருவார்கள், கிருஷ்ணா, இடைவேளையில் ஒரு 10 நிமிஷம் மேடையில் ஏறி பேசுப்பா, எங்களுக்கு கொஞ்சம் வசூல் வந்துடும், நாங்கள் போட்டுருவோம், இடைவேளையில் NS கிருஷ்ணன் தோன்றுவார் என்று போட்டுவிட்டால் கூட்டம் வந்துடும்பா என்று சொல்லி அவரை அழைத்து செல்வார்கள். அப்படி ஒரு நிலைமையை உருவாக்கினார். சரியாக ஓடாத நாடகங்களை எல்லாம் NS கிருஷ்ணனிடம் கொடுத்தால் அவர் அதை சரி செய்து ஓட வைத்து விடுவார் என்ற திறமை அவருக்கு வந்தது. இந்த நுட்பத்தை அன்றைக்கு நம்முடைய தமிழ் ரசிகர்கள் ரசித்திருக்கிறார்கள், அந்த நாடகத்தை ஓட வைத்திருக்கிறார்கள். அப்போதே கலைவாணருடைய அந்த கூர்மதி என்பது வெளிப்பட்டிருக்கிறது என்பதற்காக இதை சொல்லுகிறேன். கலைவாணருடைய பாடல்களை இடையிடையே பாடித்தான் நாங்கள் நிகழ்ச்சியை நகர்த்தி செல்லுவோம். நாடகத்திலே அவர் பல்வேறு முத்திரைகளை பதித்தவர்தான். ஆனால் தன்னை ஒரு நகைச்சுவை கலைஞனாக மட்டுமே முன்னிறுத்தி கொண்டார். நகைச்சுவைக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். அவருக்கு நாடகத்திலும் சரி, சொந்த வாழ்க்கையிலும் சரி, எப்போதும் நகைச்சுவை உணர்வு என்பது இருந்து கொண்டே இருந்தது. சிரிப்புக்கு இலக்கணம் வகுத்தவர் கலைவாணர் என்று நான் சொல்லுவேன்.
சிரிப்புக்கு இப்படி ஒரு இலக்கணத்தை வேறு எந்த மொழியிலாவது அல்லது வேறு எந்த கலைஞனாவது எங்காவது இப்படி ஒரு இலக்கணத்தை வகுத்திருப்பாரா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. இதுதான் சிரிப்பு என்றால் என்ன என்பதற்கான இலக்கணமாக நிற்கிறது இன்று வரை. அவர்கிட்ட கேட்பாங்க, மனிதன் எந்த வகையிலே உயர்ந்தவன் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்பார். அவன் பணக்காரனாக இருப்பதாலா, அவன் சிவப்பாக இருப்பதாலா, உயரமாக இருப்பதாலா, அழகாக இருப்பதாலா? அல்ல, அவனுக்கு சிரிக்க தெரியும், எனவே உயர்ந்தவன் மனிதன். சிரிக்க தெரிந்த மனிதன்தான் உயர்ந்தவன் என்று சொல்லக்கூடியவராக கலைவாணர் இருந்தார். நண்பர்களே, நாடக உலகிலே மிகப்பெரிய சாதனைகளை செய்து கொண்டிருந்த கலைவாணருக்கு ஒரு நாள் திடீரென்று ஒரு செய்தி வந்தது. சினிமா பேசத் தொடங்கிவிட்டது என்ற செய்தி. சினிமா பேசாத காலத்திலே நாடக கலைஞர்களை சினிமாவில் வந்து நடிக்க அழைத்தார்கள். ஆனால் சினிமாவை யாருமே சீந்தலை. அந்த கலைஞர்களுக்கு சினிமாவை பார்த்தாலே பிடிக்காது. சேச்சா, அதில் போய் பேசவும் முடியாது, பாடவும் முடியாது, அதில் எவன் நடிப்பான்? ஹாலிவுட்டில் டக்ளஸ் ஃபேர்பேங்க்ஸ்னு ஒரு மிகப்பெரிய கலைஞர் இருந்தார். டக்ளஸ் ஃபேர்பேங்க்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னா, கிங் ஆஃப் சைலண்ட் எரா, பேசாப்பட காலத்தின் அரசன் என்று பெயர். நம்முடைய நடிகவேள் எம்.ஆர். ராதாவுக்கு ஒரு பேர் உண்டு, அவர் தமிழகத்தின் டக்ளஸ் ஃபேர்பேங்க்ஸ். அப்படின்னா அந்த டக்ளஸ் ஃபேர்பேங்க்ஸை பற்றி யோசிச்சு பாருங்க. அவரிடம் அப்போதே முதல்ல அவர் வந்து நாடக கலைஞனாகத்தான் இருந்தார். அப்போதே அவரிடம் போய் $1,00,000 தருகிறோம், எங்கள் சினிமாவில் வந்து நடி என்று சொல்ல போது அவர் அப்படித்தான் சொன்னார். சேச்சா, அதில் பேசவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. பேசாத சினிமாவின் மீது பெரிய ஈர்ப்பு இல்லாமல் இருந்த காலத்திலே திடீரென்று ஒரு நாள் சினிமா பேசத் தொடங்கிய போது அதில் போய் இடம் பெறலாம், பங்கேற்கலாம், வாய்ப்பு பெறலாம் என்ற ஒரு எண்ணம் நாடக கலைஞர்களுக்கு வந்தது. சினிமா பேசத் தொடங்கியது தான் நாடகம் அழியத் தொடங்கியதின் தொடக்கம். நாடகம் என்பது அழிந்தது, சினிமா பேசத் தொடங்கியது. அப்படி ஒரு நாள் 1934ஆம் ஆண்டு எல்லிசார் டங்கன் என்ற ஒரு அமெரிக்க கலைஞன், மிகப்பெரிய அற்புதமான ஒரு வல்லுனர் அவர். இன்னும் சொல்லப்போனால் தமிழ் சினிமாவிலே பல்வேறு உத்திகளை புதிதாக நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டு போன ஒரு மகா கலைஞன் எல்லிசார் டங்கன். அவர் சதி லீலாவதி என்ற ஒரு திரைப்படத்தை தயாரிப்பதற்கான முயற்சியில் இறங்கினார். இங்கே வந்து அவர்தான் மீரா என்ற அற்புதமான காவியத்தை இயக்கியவர். பல்வேறு படங்களை எடுத்திருக்கிறார். அவர் எல்லா படங்களையும் தமிழில் நிறைய படங்களை எடுத்து தமிழில் வந்து அந்த கேமராவை வந்து பல்வேறு கோணங்களிலே கையாளலாம் என்ற வித்தையை முதலில் கற்றுக் கொடுத்தவர் எல்லிசார் டங்கன். அதுக்கு முன்னாலெலாம் கேமராவை இது போல் ஒரு ஸ்டாண்டில் வச்சுட்டு நம்ம விசு படம் மாதிரி வந்து அது முன்னால் நடிச்சுட்டு இப்படி போயிடுவாங்க, அங்கேருந்து வந்து நடிச்சுக்கிட்டு இப்படி போவாங்க. கேமராவை பல்வேறு கோணங்களிலே கையாளலாம், அதை நகர்த்தலாம் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்தவர் எல்லிசார் டங்கன். அவர் சதிலீலாவதி படத்தை எடுக்கிற போது பல்வேறு நாடக கலைஞரை அழைத்து அமர வைத்திருந்தார். அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் இருந்தாங்க தெரியுமா? எம்ஜி ராமச்சந்திரன் இருந்தார், எம்ஜி சக்கரபாணி இருந்தார், டிஎஸ் பாலையா இருந்தார், எம்கே ராதா இருந்தார். பல்வேறு பின்னாளிலே ஜாம்பவான்களாக உயர்ந்தவர்கள் எல்லாம் எல்லிசார் டங்கனுடைய அந்த சினிமா வாய்ப்புக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்திலே நம்முடைய கலைவாணரும் இருந்தார். அந்த ஒவ்வொருத்தரையும் தேர்வு செய்து எந்தெந்த பாத்திரத்திலே யாரை நடிக்க வைக்கலாம் என்ற அந்த விவாதங்கள் நடந்து கொண்டிருந்த போது நகைச்சுவை காட்சியை பற்றி பேச்சு வந்தது. நகைச்சுவை காட்சியை பற்றி பேச்சு வருகிற போது கலைவாணர் அங்கே உட்கார்ந்திருந்தவர் எந்திரிச்சார், ஏதோ சொல்ல முயன்றார். பின்னால் இருக்கிற மற்ற கலைஞர்கள் எல்லாம் அவர் சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க. கிருஷ்ணா உட்காரு, நல்ல சான்ஸை கெடுத்து விட்டு போயிடாத, நீ வாட்டுக்கு என்னத்தையாவது பேசி உட்கார்ப்பா, பேசாமல் உட்கார்ப்பா என்று சொல்லி அவரை சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க. முடியாது, நகைச்சுவை காட்சியை பற்றி பேசுகிறார்கள், நான் என்னுடைய கருத்தை சொல்ல வேண்டும் என்று அவர் முண்டினார். இந்த தள்ளுமுள்ளு காட்சியை தூரத்தில் நின்று கொண்டிருந்த எல்லிசார் டங்கன் பார்த்து விட்டார்.
அவருக்கு தமிழ் தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் அவர் தமிழ்நாட்டில் புழங்கி பல்வேறு சினிமாக்களை எடுத்து முடித்து விட்டு மறுபடியும் அமெரிக்காவுக்கு போயிட்டார். அது வரைக்கும் தமிழில் ஒரு சொல் கூட அவருக்கு தெரியாது, தமிழே படிக்கலை. ஆனால் தமிழில் மிகப்பெரிய சாதனைகளை செய்தார். அவர் ஏன் என்னாச்சு, அங்கே என்ன நடக்குது என்று கேட்டார். அந்த இளைஞன் ஏதோ உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், மற்றவர்கள் சொல்ல மாட்டேன் என்கிறார்கள் என்று சொன்னார்கள். அப்போது அவர் சொன்னார், ஏன் அவரை தடுக்கிறீர்கள், அவர் ஏதோ கருத்து சொல்கிறார், சொல்லட்டும் என்று சொல்லி, அவர் ஒரு அமெரிக்கராக இருந்ததனால் அவர் ஏதோ கருத்து சொல்கிறார் கேட்போமே என்று சொல்லி, புதிதாக வந்த ஒரு நாடக கலைஞனாக ஒரு இளைஞனாக இருந்தாலும் கூட அலட்சியப்படுத்தாமல் அந்த கருத்தை கேட்டுக்கொள்வோம் என்று அவர் கேட்டார். அப்போது என்எஸ் கிருஷ்ணன் சொன்னார், இந்த நகைச்சுவை காட்சியை இந்த படத்திலே நீங்கள் வைப்பதாக இருந்தால் நான் தான் அதன் உள்ளடக்கத்தை தீர்மானிப்பேன், நான் சொல்கிற மாதிரி தான் நகைச்சுவை காட்சி இடம்பெற வேண்டும் என்று சொன்னார். எல்லாருக்கும் நெஞ்சில் கை வச்சுட்டாங்க, ஐயோ நீ போச்சுரா, மொத்தத்துக்கு நம்மளை வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்கன்னு. ஆனால் எலிசா டங்கன் நினைத்தார், இவ்வளவு சின்ன பையனா, புதிய ஒரு இளைஞனாக இருக்கிற இந்த பையனுக்குள்ள ஏதோ ஒன்று இல்லாமல் இந்த துணிச்சலாக இந்த கருத்தை சொல்லி இருக்க மாட்டான். எனவே இவனுக்குள் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று கண்டுகொண்டு இந்த சதி லீலாவதியின் நகைச்சுவை காட்சியை நீயே முடிவு செய், நீ சொல்கிறபடியே அந்த நகைச்சுவை காட்சியை நாம் எடுப்போம் என்று சொல்லி அந்த உத்தரவாதத்தை எலிசா டங்கன் கலைவாணருக்கு கொடுத்தார். பாருங்க, நாடகத்துக்குள்ள நுழைஞ்ச அன்னைக்கே வாத்தியாரா போனது மாதிரியே சினிமாவுக்குள் உள்ளே நுழைந்த அன்றைக்கே நான் சொல்கிற மாதிரி தான் என்னுடைய காட்சிகள் இடம்பெற வேண்டும் என்று ஒரு குரல் கொடுத்து அதில் வெற்றியும் அடைந்தவர் கலைவாணர். அது பாருங்கள் எவ்வளவு வியப்பாக இருக்கிறது. இன்றைக்கு தனி ட்ராக்கு, அதுக்கு பின்னால் எல்லாமே நகைச்சுவை நடிகர்களுக்கு ஒரு அந்தஸ்து வந்ததுக்கெல்லாம் காரணம் இந்த குரல் தான் என்று நான் நினைக்கிறேன். அதற்கு முன்னால் நகைச்சுவை காட்சியை என்ன சொல்லுவார்கள் என்றால் ஹாஸ்ய பாகம், ஹாஸ்ய பாகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நகைச்சுவைன்னு சொல்லக்கூடிய சொல்லு புழக்கத்துக்கு வரல. ஹாஸ்ய பாகமும் என்ன லட்சணத்தில் இருக்கும் அப்படின்னா, வயசான ஒரு கிழவனுக்கு ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்து கொடுத்து விடுவார்கள். அந்த வயசான கிழவனுக்கும் அந்த இளம் பெண்ணுக்கும் ஏற்படுகிற அந்த முரண்பாடுகள், குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய அதையெல்லாம் நகைச்சுவை என்று காட்டிக்கொண்டிருந்தது தமிழ் சினிமா. கலைவாணர் வந்த பிறகுதான் அந்த காட்சியெல்லாம் மாறியது. கலைவாணர் தான் தமிழ் சினிமாவிலே நகைச்சுவை காட்சி என்ற பெயரிலே சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை உள்ளே வைத்து வைத்து கொடுக்க தொடங்கினார். அதுதான் கலைவாணருடைய சிறப்பு. இன்று வரை அந்த தடத்தை மீறி, அந்த தடத்தை தாண்டிய இன்னொரு கலைஞனை பார்க்க முடியாது என்று தான் நான் நினைக்கிறேன். நம்ம சரவணன் கூட சொன்னார், சின்ன கலைவாணர்லாம் சொன்னார். அதெல்லாம் அவங்களால ஒரு முயற்சி பண்ணாங்க. கலைவாணர் போல் அதெல்லாம் எடுபடலை. கலைவாணருக்கு இருந்த அந்த ஆளுமை திறன் என்பது இவர்களுக்கு இல்லாமல் போனது என்று தான் நாம் பார்க்கணும். கலைவாணருக்கு முன்னால் கலைஞர்களுக்கே என்ன பேர் அப்படின்னா, கூத்தாடி பயல். கூத்தாடி பயலுக்கு வீடு கொடுக்காத, கூத்தாடி பயலுக்கு பொண்ணு கொடுக்காத, கூத்தாடி பயலுக்கு வேலை கொடுக்காத என்று ஒரு நிலைமை என்பது இந்த மண்ணில் இருந்தது. நாடக கலைஞர்களுக்கு கூத்தாடி என்று தான் பெயர். கலைவாணரை போன்ற கலைஞர்கள் கலையை மேன்மைப்படுத்தி தரப்படுத்தி கலையிலே இந்த சமூக அக்கறையோடு நாம் இந்த கலையிலே பல்வேறு விஷயங்களை உள்ளே வைக்கலாம், அது பயன் தரலாம் என்று நம்பி செய்தார்கள் இல்லையா? அதற்கு பிறகுதான் அவர்கள் கூத்தாடி என்ற நிலையிலிருந்து உயர்ந்து கலைஞர்கள் என்று உயர்ந்தார்கள். அதுதான் கலைவாணருடைய சிறப்பு என்று நான் கருதுகிறேன் நண்பர்களே. அந்த எலிசா டங்கனுடைய அந்த உத்தரவாதப்படி அந்த படம் எடுக்கப்பட்டது. கலைவாணருடைய முதல் சினிமா என்பது அந்த சதி லீலாவதி தான். ஆனால் அதற்கு முன்னே அவருடைய இரண்டாவது படமான மேனகா என்ற படம் வெளிவந்து விட்டது. அந்த மேனகாவுக்கு ஒரு என்ன சிறப்பு என்றால், மேனகாவை உருவாக்கியவர் ராஜா சாண்டோ என்ற ஒரு அற்புதமான கலைஞர். எலிசா டங்கனை நாம் ஒரு அமெரிக்க கலைஞர் என்று சொல்லி இருந்தாலும் இங்கே பல்வேறு முத்திரைகளை பதித்தார் என்று சொன்னால், ராஜா சாண்டோ நம்முடைய புதுக்கோட்டைக்காரர். அவர் ஹிந்தியில் போய், மும்பையில் போய், பாலிவுட்டில் போய் பேசாப்பட காலத்திலே மிகப்பெரிய ஜாம்பவானாக உயர்ந்தார். அவர் எடுத்த படம்
தமிழிலே வந்த முதல் சமூக படம் மேனகா. அதுதான் வந்து கலைவாணர் நடித்து முதலில் வெளிவந்த படமாக குறிக்கப்படுகிறது வரலாற்றிலே. அப்படி அந்த சினிமா உலகத்திலே நுழைந்த போதே தன்னுடைய முத்திரையை பதித்தவராக கலைவாணர் இருந்தார் என்பது ஒரு வியப்புக்குரிய செய்தியாக நான் பார்க்கிறேன். நண்பர்களே, கலைவாணருடைய ஒரு நகைச்சுவை பாடல், பணம் என்பது எங்கெல்லாம் இருக்கக்கூடும். நம்ம வீட்டில் வந்து பார்த்தா வீட்டில் ஏதாவது சிறுவாடு சேர்த்து வச்சுருப்பாங்க தாய்மார்கள். கிச்சனில் போனால் ஏதோ ஒரு சட்டிக்குள்ளே பானைக்குள்ளே அல்லது எங்கேயாவது மறைச்சி வச்சு சேர்த்து வைப்பாங்க. அல்லது ஆண்கள் வந்து அவங்களுக்கான ரகசிய இடங்களில் வைப்பாங்க. கலைவாணர் பணத்தை தேடி கிளம்புகிறார். நண்பர்களே, சினிமாவிலே கலைவாணர் சாதனை என்பது அளப்பரியது. நகைச்சுவை பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய நகைச்சுவை காட்சிகள் எப்படி இருக்கும் தெரியுமா? அவருடைய நகைச்சுவை காட்சி ஒரு 1-2 நகைச்சுவை காட்சிகளை பார்த்தால் நமக்கே வியப்பாக இருக்கும். ரொம்ப எளிமையான நகைச்சுவை என்று கலைவாணருடைய படத்தில் ஒரு நகைச்சுவை காட்சியை சொல்லணும்னா, அந்த காலத்தில் வந்து நான் சொன்ன ஹாஸ்ய பாகம், நகைச்சுவை காட்சியை ஹாஸ்ய பாகம் என்று குறித்தார்கள் என்று. அது மாதிரி நிறைய வடசொல் புழங்கி கொண்டிருந்த காலத்தில் அதை கிண்டல் செய்யக்கூடியதாக ஒரு சூழல் வந்தது. அப்படி ஒரு காட்சியில் கலைவாணர் ஒரு நகைச்சுவை காட்சியை வைக்கிறார். கலைவாணருடைய காதல் மனைவி டி.ஏ. மதுரம் அம்மையார், அவர் வந்து ஒரு கிணறு இருக்கு, ஒரு கிணற்றினுடைய சுவரில் உட்கார்ந்துருக்காங்க. இவர் கீழே நிற்கிறார். இதுதான் அந்த காட்சி. அந்த கிணத்து சுவத்தில் உட்காந்துட்டு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏங்க, தோஷத்துக்கும் சந்தோஷத்துக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்பாங்க அந்த காட்சியில். தோஷத்துக்கும் சந்தோஷத்துக்கும் அவர் உடனே சொல்லுவார், இப்படியே நீயா உள்ள உளுந்துட்டேன்னா எனக்கு சந்தோஷம், நான் உன்னைய பிடிச்சி உள்ள தள்ளி விட்டேன்னா அது என்னைய பிடிச்ச தோஷம் அப்படிம்பார். ஏன்னா கொலைக்கேஸ் வந்துடும்ல. இப்போ இது அந்த தோஷம் இதெல்லாம் வந்து கிண்டல் பண்ணுகிற ஒரு தொனியில் அந்த காட்சியை அவர் அமைத்திருப்பார். இன்னொரு படத்தில் மதுரமும் கலைவாணரும் அறிமுகம் ஆகி இருக்க மாட்டார்கள். ஒரு பொது இடத்துல ஒரு பேருந்து நிறுத்தம் மாதிரி ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருப்பாங்க. 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு உரையாடல் தொடங்கும். அந்த உரையாடல் நீண்டு கொண்டே போய் அவங்க சொல்லுவாங்க, பெண்களுக்கு தான் வந்து ரொம்ப பொறுமை அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் தான் பொறுமைசாலிகள் தெரியுமா அவங்களுக்கு அப்படிம்பாங்க. அவர் ஒன்று, நீ வேற, ஆம்பளை மாதிரி பொறுமைசாலி உலகத்தில் பார்க்க முடியாது அப்படின்னு இவர் சொல்லுவார். என்ன அப்படி சொல்கிறீங்க? பெண்களை தானே பூமா தேவின்னு வச்சுருக்கான், ஆம்பளைய வச்சுருக்கான் அப்படிம்பாங்க அந்த அம்மா. அப்படியா சொல்கிற, பெண்களுக்கு தான் பொறுமைன்றியா அப்படின்னு சொல்லி கிட்டக்க நைஸாக வந்து டக்குன்னு அந்த அம்மா கையை தொட்டுருவார். தொட்ட உடனே அப்போ தான் அவங்க பார்த்துருக்குறாங்க. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் தான் அவங்க பழக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துடும். என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கிற, பேசிகிட்டு இருக்கமா வந்து கையை தொடுற, அவ்வளோ தூரத்துக்கு ஆகிப்போச்சா, நீ யாரும் நினச்சே நீ அப்படின்னு கத்துவாங்க. உடனே ஒரு சிரிச்சுக்கிட்டே நிற்பார். பாத்தியா, பொம்பளைகளுக்கு பொறுமை இருக்குன்னு நீ தானம்மா சொன்ன, லேசாக கைப்பட்ட உடனே இந்த கத்துறிய, நீ என்னைய கட்டி கூட இப்படி நான் பேசாமல் இருப்பேன் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு நகைச்சுவை என்று ரொம்ப அற்புதமாக அவருடைய நகைச்சுவைகள் இருக்கும். நண்பர்களே, ஒரு படத்தில் இதெல்லாம் வந்து எளிய நகைச்சுவை, இதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் அப்படி டைம் பாஸ். ரொம்ப சீரியஸாக அவருடைய கொள்கைப்படி ஒரு நகைச்சுவை காட்சியை ஒரு படத்தில் வைக்கிறார். அந்த படத்தில் மதுரம் அம்மையார், இவங்க 2 பேரும் கணவன் மனைவி, நல்ல வசதியான வீடு. மதுரம் அம்மையாருக்கு வந்து எழுத படிக்க தெரியாது, அவர் கல்வி அறிவு இல்லாதவர், அவர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகாதவங்க. அந்த காட்சி வருது. அவங்க வந்து அந்த வீட்டு வாசலில் கூடத்தில் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஒரு தபால்காரர் வரார். தபால்காரர் வந்து, அம்மா உங்களுக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்படியா அப்படின்னு சொன்ன உடனே கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து கையெழுத்து போட்டு வாங்க முடியாதுன்றதுனால கை நாட்டு வைப்பாங்க. கைரேகையை பேனால் வந்து தொடச்சி அதில் வச்சு விடுவார். வச்சுட்டு
அந்த 50 ரூபாயை நம்ம அதை கொடுப்பார். கொடுத்துட்டு அந்த காலத்தில் மணி ஆர்டர் ஃபார்ம்லாம் வந்து இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது. அப்போ அதில் கீழே ஒரு சின்ன ஒரு இடம் இருக்கும், ஸ்பேஸ் ஃபார் கம்யூனிகேஷன் அப்படின்னு எழுதியிருக்கும். அதில் எங்கள் தாத்தாலாம் கதையே எழுதிடுவார். அது இந்த பணத்தை இதுக்கு அனுப்புகிறேன், வாங்கிக்க, சௌக்கியமானு சொல்லி 2 வரியில் முடிக்க மாட்டாங்க. அவன் ஜெயிக்குமா இவன் ஜெயிக்குமா, அன்றைக்கி இது என்னாச்சு அது என்னாச்சுன்னு போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் நுணுக்கி எழுதிடுவாங்க. அந்த கம்யூனிகேஷன் அதை கிழிச்சு கையில் கொடுத்துட்டு கிளம்புவார் போஸ்ட்மேன். யோ இல்லையா, என்ன எழுதியிருக்கு படித்து சொல்லியா. இது ஒரு வேலை. அந்த காலத்தில் இராணுவத்திலேருந்து பேரன் பணம் அனுப்பிச்சிருந்தா கூட கிளவி படித்து காட்டினா தான் அடுத்த வீட்டுக்கு டெலிவரி கொடுக்கவே அவனை அனுப்புவான். அது படித்து காட்டிடணும். அதை படித்து காட்டுவார் போஸ்ட்மேன். அன்புள்ள அம்மா, உங்களால் வளர்க்கப்பட்ட நான் இன்றைக்கு படித்து மதுரையிலே எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்திருக்கிறது. என்னுடைய முதல் மாத சம்பளத்திலிருந்து ஒரு 50 ரூபாய் உங்களுக்கு அன்பளிப்பாக அந்த 50 ரூபாயையும் என்னுடைய கிஸ்ஸையும் அனுப்பியிருக்கிறேன்னு எழுதியிருக்கோம். அந்த பிள்ளை படித்த பிள்ளை. அந்த போஸ்ட்மேன் வாட்சி காமிச்சிட்டார். இந்தாங்கம்மா அப்படின்னு கொடுத்துட்டு கிளம்புனேன். இல்லையா, என் மக வந்து 2 அனுப்பிச்சிருக்கு, பணத்தை அனுப்பிச்சிருக்கு, இன்னொன்று என்னமோ சொல்லிச்சு, அதை குடியா. என்ன சொல்கிற, அது என்னமோ கிஸ்ஸை குடியா. ஐயோ ஆண்டவா, ஆளை விடுமா தாயி. நண்பர்களே, இது 40களில் 40-50களில் ஒரு சினிமாவில் கருப்பு வெள்ளை காலத்து படத்தில் தன்னுடைய சொந்த மனைவி இன்னொரு ஆடவனிடம் கிஸ்ஸ குடியான்னு இப்படியே கேட்க வச்சு ஒரு காட்சியை கலைவாணர் உருவாக்குகிறார். எவ்வளோ பெரிய துணிச்சலும், எதற்காக, என்ன நோக்கத்துக்காக அப்படிங்கிறது தான் அதில் இருக்குது. அப்போது கிஸ்ஸ குடியான்னு சொன்னோன்னே அந்த போஸ்ட்மேன் வந்து ஓடிடுறார். ஆளை விடுமான்னு போயிட்டோன்னே, ஏங்க வீட்டுக்குள்ளே பார்ப்பாங்க, இந்த தபால்கார பையன் செஞ்ச அநியாயத்தை பார்த்தீங்களா. என்னதே, அவர் அங்கேருந்து வரார். அவர் வருகிற போது அந்த காட்சியை எப்படி காட்டுவார்கள் என்றால் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சினிமா என்பது ஒரு காட்சி ஊடகம் என்று இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கும் அந்த இடத்துக்கு நம்முடைய சினிமாக்கள் போகலை. ஆனால் கலைவாணர் அதை அறிந்தும் அறியாமலும் அந்த காட்சி எப்படி வைக்கிறார்னா, இவங்க ஏங்க தபால்கார பையன் செஞ்ச அநியாயத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே பார்த்தா கலைவாணர் என்ன செஞ்சான் அப்படின்னு குரல் கேட்கும். அவர் வெளியே வராரு. வருகிற போது ஒரு செய்தித்தாளை வாசித்து கொண்டே வருவார். அப்படின்னா என்ன உணர்த்துகிறார்கள் என்றால், அந்த காட்சியில் அவருக்கு எழுத படிக்க தெரியும், அதை முன்னுணர்த்துகிறார்கள். பாருங்க, அதாவது ஒரு அனாதை சிறுமியை எடுத்து அவர்கள் வளர்க்கிறார்கள். அந்த கதைப்படி அந்த பிள்ளைக்கு படிக்க வைக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு வெளியூரில் வேலை கிடச்சிருச்சு. அந்த நன்றியோடு அந்த பிள்ளை தன்னுடைய முதல் மாத சம்பளத்தில் இவங்களுக்கு இந்த பணத்தை அனுப்பிச்சிருக்கு. அனுப்பும்போது அது படித்த பிள்ளையினால் அதை அந்த கிஸ்ன்ற சொல்லை அது பயன்படுத்தி இருக்கிறது என்று தான் அதை அப்படியே எளிமையாக கொண்டு போகிறார். இந்த பையா பாருங்க, நம்ம பொண்ணு பணத்தை கொடுத்துட்டு கிஸ்ஸை கொடுக்காமலே போயிட்டான், என்னதே அப்படின்னு பேப்பர் அப்படியே மடித்து இப்படி வைப்பார். என்ன சொல்கிற, நீங்களே படித்து பாருங்கள். அதே படித்து பார்ப்பார். படித்து பார்த்துட்டு வளர்க்கப்பட்ட பணத்தையும் கிஸ்ஸி, இதையா அந்த பையட்ட போய் கேட்ட அப்படிம்பாரு. ஆமாங்க, எத்தனை தடவை கேட்டேன், கொடுக்காமலே போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ராணியா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ? தெரியாதுங்களே. கிஸ்னா முத்தம். இதுக்குத்தான் பொம்பளைங்க படிக்கணுங்கிறது. அங்கதான் கலைவாணர் வந்து டச் பண்றார். இதுக்குத்தான் பொம்பளைங்க படிக்கணுங்கிறது. உனக்கு படிப்பு வாசனையும் இல்லை, பட்டணத்து வாசனையும் இல்லை, அதனால நீ இப்படி அதை அவன்கிட்ட போய் கேட்டிருக்கிற என்று சொல்லிவிட்டு அப்படியே போயிடுவார். இந்த காட்சி இது நகைச்சுவை காட்சியில் பெண் கல்வியை வலியுறுத்துவதற்காக தன்னுடைய சொந்த மனைவியவே அந்த இடத்துல வந்து ஒரு பலியாடாக வைத்து இந்த காட்சியை அமைக்கிறார் என்றால், இன்று வரை இப்படி ஒரு காட்சியை தமிழ் சினிமா கண்டிருக்கிறதா என்று நான் கேட்க விரும்புகிறேன் நண்பர்களே. அப்படி சினிமாவில் வந்து அவருடைய நகைச்சுவை காட்சிகள் என்பது நிறைய இருக்குது. அதை சொல்லிக்கொண்ட கலைவாணரை பற்றி சொல்லணும்னா, எனக்கு வந்து இங்கே 6 மணிக்கு நீங்கள் தொடங்கி 7க்கு முடிச்சிடணுன்ட்டார் நம்முடைய நூலகர், தலைமை நூலகர். அப்புறம் அவர்கிட்ட கெஞ்சி கதறி 7லாம் முடியாதுங்க, 7:30க்கு முடிச்சுக்கிறேன் அப்படின்னு. சரி போய் தொலைங்க அப்படின்ட்டு
7:30 7:30க்கு அப்பா இவனை கீழே இறங்கி விடுங்கப்பா. ஆனால் ஆரம்பித்ததே 6:30. அதனால் கலைவாணரை பற்றி பேசணும், அவருடைய கதைகளை சொல்லணும், அவர் வாழ்க்கை சம்பவங்களை சொல்ல வேண்டும், பாடல்களை பாடணும்னா ஒரு இரவு முழுவதும் செய்யலாம். அந்த அளவுக்கு அவருடைய அந்த விஷயங்கள் இருக்கிறது என்று சொல்லி சினிமாவில் அவர் சொந்த படம் எடுக்க இடத்துக்கு வந்தார். அவர் எடுத்த ஒரு படம் என்ன படம் யாருக்காவது தெரியுமா? நல்ல தம்பி. நல்ல தம்பி என்ற ஒரு இந்த பிரம்மாண்டம்னு இப்போ சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் இப்போதும் யூடியூப்பில் நல்ல தம்பி என்ற அந்த படம் கிடைக்கிறது. அது போய் பாருங்கள், பயங்கர வியப்பாக இருக்கும். அதில் எத்தனை பேர் நடிச்சிருக்காங்கன்னு உங்களால் எண்ண முடியாது. காரணம் என்ன தெரியுமா? நல்ல தம்பி படம் ஒரு ஆங்கில கதை சகஸ்ரநாமம். ஒரு ஆங்கில படத்தை பார்த்துட்டு கலைவாணர்கிட்ட சொல்கிறார், இந்த படம் கதை அருமையாக இருக்குது, இதை நாம் எடுக்கலாமே அப்படின்னு. அதை தமிழுக்கு ஏற்ப மாற்றி ஒரு திரைக்கதையை அமைக்க வேண்டும் என்ற போது அந்த பொறுப்பை பேரறிஞர் அண்ணாவிடம் கொண்டு போய் கொடுக்குறாங்க. நான் ஒரு ரசிகர் என்ற அளவில் நான் பார்த்ததில் எனக்கு அப்படி தோன்றுகிறது. அந்த அற்புதமான படம், அப்போது கடுமையான பஞ்ச காலம், தமிழகத்திலே பெரிய வறட்சி நிலவிய காலத்தில் அந்த படத்தை அவர் எடுக்க முயற்சி செய்கிறார்கள். சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த படம் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்குது. நாடக கலைஞர்கள்லாம் வேலை இல்லாமல் பட்டினி கிடக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு அவர்கள் கேள்விப்படுகிறார்கள், கிருஷ்ணன் படம் எடுக்கிறாரு, கிருஷ்ணன் படம் எடுக்கிறாரான்னு எல்லாம் மெட்ராஸ் கிளம்பி போயிட்டான். பூரா அவரை போட்டு மக்கிறாங்க, கிருஷ்ணா எனக்கு ஏதாவது ஒரு வேஷம் கொடு, எனக்கு ஒரு வேஷம் கொடுன்னு. யாருக்கும் இல்லை என்று சொல்லாமல் எல்லாருக்கும் அந்த படத்தில் இடம் கொடுக்குறார் கலைவாணர். ஒருத்தர் கொட்டாங்கச்சியை வச்சு தாளம் போடுறார். அருமையாக அந்த கொட்டாங்கச்சியை வச்சு நான் புதுமையாக தாளம் போடுவேங்கய்யா, எனக்கு ஏதாவது ஒரு காட்சி கொடுங்க ஐயா. நான் அடிச்சு காட்டுறாங்க, பிரமாதமாக இருக்க, இவனும் ஒரு காட்சியில் வைப்பான். எல்லாரும் முழிக்கிறாங்க. அண்ணா எழுதின கதைக்கும் அவர் எடுத்த நல்ல தம்பிக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிடுச்சு. அண்ணா அதை பார்த்துட்டு நொந்து போயிட்டார். இந்த ஜாமை தடவி 2 ஸ்லைஸுக்கு நடுவில் வச்சு அமுக்குவாங்க வாரு, அப்படி அந்த ஜாம் எப்படி சப்பழிஞ்சு போகுமா, அப்படி ஆயிடுச்சுடா என் கதை அப்படின்றாரு அண்ணா. இந்த பக்கம் இன்னொரு ஸ்லைஸ் என்ன அப்படின்னா, அந்த நல்ல தம்பியில் ஒரு இந்திர சபா என்ற ஒரு நாடகத்தை வைப்பார். அது குடிப்பழக்கத்துக்கு எதிரான கருத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய கலைவாணருடைய நாடகம். அதை கொண்டு அந்த படத்தில் வச்சுட்டார். இன்னொரு பக்கம் கிந்தனார் சரித்திரம், நந்தனார் சரித்திரத்துக்கு மாற்றாக கிந்தனார் சரித்திரம்னு ஒரு கதா காலாட்சேபம் பண்ணுவார். அதை கொண்டு வச்சுட்டார். அண்ணா பார்த்தாரு, இந்த பக்கம் கிந்தனார் இந்த பக்கம் நந்தன் 2 பேரையும் வச்சு என் கதையை நல்லா நசுக்கி விட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி நொந்து போனார். அந்த படம் விற்பனையாகவில்லை. காரணம், அன்றைக்கு இருந்த அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தது. அண்ணாவுடைய கதை வசனம் என்பதால் ஏதாவது அரசியல் பொடி வைத்து எழுதியிருப்பார், பிரச்சனை வரும் என்று அந்த படத்தை வாங்குவதற்கு தயங்கினார்கள் விநியோகஸ்தர்கள். ஆனால் கலைவாணர் என்ன செஞ்சார்னா, படம் எடுத்து முடிஞ்ச உடனே அதில் பங்கேற்ற எல்லா கலைஞர்களுக்கும் பாராட்டு விழா நடத்துகிறார். என்னையா படமே விற்கலை, பாராட்டு விழா நடத்த, படம் விற்றான்னு விற்காத, ஓம் பொறுப்பு, ஓம் பிரச்சனை, ஆனால் அவன் பூரா உழைச்சிருக்கான்ல, அவனுக்கு நான் பாராட்டு விழா நடத்துவேன் அப்படின்னு சொல்லி அதை நடத்துகிறார். ஒருத்தர் வாங்க முன் வரவில்லை என்ற போது கலைவாணர் சொன்னார், ஒரு வயலும் வாங்க வேண்டாம், நான் மெரினா பீச்சிலே பெரிய வெள்ளை திரையை கட்டி மக்களுக்கு இலவசமாக அந்த படத்தை போட்டு காட்ட வேண்டாம் போங்கடா அப்படின்னார். அதில் அவ்வளோ பேர் நடிச்சிருப்பாங்க. ஒரு காட்சியில் ஒரு பச்சை குழந்தையை வச்சுட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறார், ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. கலைவாணர் அதான் அதனுடைய படத்தினுடைய தயாரிப்பாளர்ன்றனால அவர் கொடை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. பார்க்குறாரு, அந்த குழந்தைய ஏன்டா வெயிலில் வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்குறாரு. அந்த குழந்தை அடுத்த காட்சிக்கு தேவை, அதனால் கொண்டு வர சொல்லியிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அந்த கொடையை போய் அதுக்கு பிடிங்கடா அப்படிங்கிறாரு. கொடையை பிடிக்கிறான். அதுக்கு என்னடா சம்பளம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. 25 ரூபா அப்படிங்கிறான். 100 ரூபா கொடுங்கடா அப்படிங்கிறாரு. கலைவாணருடைய இதை பாருங்கள். டி நகரில் ஒரு தெருவில் இருக்கிற அத்தனை வீட்டையும் வாடகைக்கு எடுத்து எல்லா கலைஞர்களையும் தங்க வச்சு ஒரு வீட்டில் சோறாக்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க. சாப்பிட படம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவருடைய பணமெல்லாம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கு. 2 பேர் போய் சொல்கிறான்,
அங்கே ஒரு பெரிய கூட்டமே வந்து எல்லா காட்சியும் முடிஞ்சு போச்சு, ஊருக்கு காசை வாங்கிட்டு போகாமல் இங்கேயே இருக்காங்கண்ணே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் சொல்கிறான். அவனை ஊருக்கு போனால் எங்கடா போய் சாப்பிடுவான், அதுக்கு தாண்டா இங்கே இருக்கான், இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டு போட்டும்டா விடுங்கடா அப்படிங்கிறார். இப்படித்தான் அந்த நல்ல தம்பியை மேக்கிங் சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்கல்ல படத்துடைய மேக்கிங் அப்படின்னு. அந்த நல்ல தம்பி மேக்கிங்கை பார்த்தா அவ்வளவும் மனித நேயமும் ஈர மனசோடு அவர் ஒரு தயாரிப்பாளராக இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். அப்படி அந்த படம் எடுக்கப்பட்டது. அந்த படத்தில் தான் வந்து அந்த விஞ்ஞானத்தை வளர்க்க போறேண்டின்ற அந்த பாடல் இடம்பெற்றதாக பாட்டு புத்தகங்களில் இருக்குது, ஆனால் படத்தில் இல்லை. எத்தனையோ பாடல்கள் வந்து படத்தில் இடம்பெறாமலேயே சாதனை சரித்திரம் படைத்த பாடல்கள் தமிழில் உண்டு. மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே என்ற ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, பூவா தலையான்னு ஒரு படத்தில் அந்த பாட்டே இருக்காது. ஆனால் இன்று வரை அந்த பாடல் ஒலித்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது மாதிரி இந்த விஞ்ஞானத்தை வளர்க்க போகிற பாட்டு கூட அதே போல தான் இன்று வரை எல்லோரும் கலைவாணர்னா இந்த பாட்டை தான் எல்லாருக்கும் நினைவு வரக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான செய்தியை உள்ளடக்கிய ஒரு பாட்டு. அந்த பாடல் அந்த நல்ல தம்பியில் இடம்பெற்றதாக செய்தி இருக்கான படத்தில் அது இடம்பெறவில்லை, எந்த படத்திலையும் இடம்பெறவில்லை. அந்த பாடலை இப்போது பார்க்கலாம். அதாவது இது என்ன அப்படின்னா, விஞ்ஞானத்தை வளர்க்க போறேண்டின்னு தொடங்கினவர் தான் கடைசியில் ஒரு கண்டிஷன் போட்டு நிறுத்துறார். அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, அறிவியல் வளர வேண்டும், அதே நேரத்தில் மனிதன் தன்னுடைய உடல் உழைப்பை கைவிட்டு விடக்கூடாது. வீட்டு வேலை செஞ்ச பொம்மநாட்டியினுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது? அவ காட்டுக்கு போவா, களை எடுப்பா, காரியம் பாப்பா, கஞ்சி குடிப்பா. நவநாகரீகமான உடல் உழைப்பை கைவிட்ட பெண்கள் காரில் போவா, ஊரை சுத்துவா, கண்ணாடி பாப்பா, காப்பி குடிப்பா. இந்த பாடலை பாடி இந்த விளக்கத்தை நான் சொல்லுகிற போது டெல்லி தமிழ் சங்கத்தில் இந்த நிகழ்ச்சியை நான் நடத்தி கொண்டிருந்தேன் 2013. இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு ஒரு இளம் பெண் வந்து மேடைக்கு வந்து என்கிட்ட சண்டை போட்டுருச்சு. அது என்னங்க இப்போ தான் வந்து ஏதோ ஒரு மிக்சி கிரைண்டரு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதனால நாங்கள் கொஞ்சம் விடுதலை அடைஞ்சு படிக்க போகிறோம், வேலைக்கு போகிறோம், அதுவும் கூடாதுன்றாங்களே, என்ன கலைவாணர் சரியில்லையே அப்படின்றுச்சு. என்ன இப்படி நாங்கள் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணுமா? எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு 2 கருவி வந்துடக்கூடாதா? என்ன அது கருத்து சரியில்லையே என்று சொல்லி என்னோடு சண்டை போட்டாள் அந்த பெண். அப்போது அந்த பெண்ணை அழைத்து கொண்டு போய் உட்கார்ந்து சொன்னேன், அம்மா, கலைவாணர் பெண்களுக்கு அந்த விடுதலை கூடாது என்ற கருத்தில் அதை சொல்லவில்லை. பெண்ணை ஒரு உதாரணமாக சொல்லியிருந்தால் கூட அது ஆணுக்கும் பொருந்தும். உடல் உழைப்பு என்பது அவசியம் என்ற கருத்தை வலியுறுத்துவதற்காக ஒரு உதாரணமாக சொல்லியிருக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளுவோம். கலைவாணரின் மீது பிழை இல்லை, நாம் அப்படி பார்க்கலாம் என்று சொன்னேன். அந்த பெண்ணுக்கு சற்று ஆறுதல் ஏற்பட்டு போயிட்டா. அப்போ போகும்போது சொன்னேங்க, வாமா, இனிமேல் நான் எந்த மேடையில் இந்த பாடலை பாடினாலும் உன்னுடைய ஆட்சேபனையும் அந்த சபையில் பதிவு செய்வேன் என்று சொன்னேன். அதே தான் பதிவு செஞ்சிட்டேன். உடல் உழைப்பை கைவிடாத அறிவியல் வளர வேண்டும் என்று அந்த காலத்திலேயே ஒரு பாடலிலே வைக்க எவ்வளவு துணிச்சல் வேண்டும் என்று பாருங்கள். இதுக்கு ஒரு பார்வை இருக்கணும், அறிவியல் பார்வை. நான் சொல்வேன், கலைவாணர் வாழ்க்கையை அறிவியல் பூர்வமாக பார்த்தவர் என்று நான் எழுதுகிறேன். வாழ்க்கையை அறிவியல் பூர்வமாக பார்ப்பது என்றால் என்ன? நமக்கு நம்பிக்கை இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் மூட நம்பிக்கைகள், வாழ்க்கையை அறிவியல் பூர்வமாக பார்த்தால் பிள்ளையார் பால் குடிக்கிறார்னா நம்ப மாட்டோம், அவ்வளோதான். எனவே வாழ்க்கையை அறிவியல் பூர்வமாக பார்ப்பதற்கு கற்றுக் கொடுத்த கலைஞனாகவும் நம்முடைய கலைவாணர் இருக்கிறார் என்பதை சொல்ல விரும்புகிறேன் நண்பர்களே. அது மாதிரி நான் சொன்னேன், சதி லீலாவதி, மேனகா ரெண்டு படங்கள் அவருடைய முதலில் வெளிவந்த படம் மேனகா என்று சொன்னேன். இதே போல அறிவியல் கருத்தை இன்னொரு பாடலில் கலைவாணர் வைக்கிறார். அதுவும்
அதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வீட்டுக்கு வேண்டிய அறிவியல் வளர்ச்சி வீட்டுக்கு என்னென்ன செய்யும் என்று ஒரு பிடிக்கிறாங்க மதுரம். இந்த பாடலில் அது பழைய சிந்தனை, பழைய மரபார்ந்த சிந்தனைக்கு ஆதரவாக மதுரமும் நவீன மாற்றங்களை, நவீன அறிவியல் மாற்றங்களை முன்வைப்பதாக கலைவாணரும் இணைந்து பாடக்கூடிய பாடல். அந்த காலத்திலேயே ஆகாரம் சமைக்க சூரிய ஒளியால் அடுப்பை மூட்டுறாங்கன்னு ஒரு வரி வருது. அது மாதிரி கோழி இல்லாமல் தன்னால் முட்டைகளில் குஞ்சுகளை பொறிக்க வச்சான் இன்குபேட்டர். அவங்க உடனே பழைய மரபார்ந்த சிந்தனையின் பால் நின்று கொண்டு அந்த குஞ்சுகள் பொறிக்க வச்ச கோளாறுக்காரனை முட்டை ஒன்று பண்ண சொல்லுங்க. நம்ம ஊரில் அறிவியல் ஒரு இடத்தில் வந்து நின்றால் நம்ம கிராமத்தில் சாதாரண பாமர ஜனங்கள் அந்த அறிவியலுக்கு இன்னொரு சவாலை தள்ளி வைப்பான். எங்க உசுறு போனால் வந்துருமா அப்படிமா. நம்ம ஒன்று சொன்னோம்னா இதயத்தையே மாற்றுறாங்கடா, இன்னொரு ஆள் இதயத்தை தூக்கி இங்கே வைக்க முடியும்டான்னு சொன்னால் உசுறு போச்சுட்டா அவன் உசுறு தூக்கி இங்கே வைப்பியா அப்படிமா. அப்போ அறிவியலுக்கு எளிய மக்கள் சவாலாக அந்த கேள்வியை முன்வைத்து கொண்டே இருக்கிறார்கள். குஞ்சுகள் பொறிக்க வச்ச கோளாறுக்காரனை முட்டை ஒன்று செய்ய சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதனால தான் கலைவாணர் கடைசியில் அந்த அதனுடைய முத்தாய்ப்பாக முடிவுரையாக எட்டாத விஷயங்களை எல்லாம் ஈசன் பெயரால் இயற்கைன்னு சொல்கிறோம். அந்த இயற்கையை கூட செயற்கையில் ஆக்கும் முயற்சி நடக்கிறது. அறிவியல் என்பது ஒரு தொடர் முயற்சி தான், அதற்கு முடிவு இல்லை. அது நம்பிக்கை சார்ந்தவற்றை வென்று 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 அடுத்த கட்டத்துக்கு போகும் என்ற அந்த அற்புதமான அந்த இயங்கியல் தன்மையோடு அந்த அறிவியலை முன்வைத்த பாடல் என்று நான் கருதுகிறேன். நண்பர்களே, கலைவாணருடைய பாடல்கள் இவ்வளவு சிறப்பாக இருப்பதற்கு என்ன காரணம், யார் காரணம் என்று நாம் பார்க்கணும். கலைவாணருடைய பாடல்களை, பெரும்பகுதியான பாடல்களை எழுதியவர் உடுமலை நாராயண கவி என்ற அற்புதமான கவிராயர். உடுமலை நாராயண கவியினுடைய பாடல்கள் தான் அதிகபட்சமாக கலைவாணர் பயன்படுத்திய பாடல்கள். கலைவாணர் என்ன நினைக்கிறாரோ அது அப்படியே பாடல் வரிகளாக வந்து விழுகும். அவர் கலைவாணரே தன்னுடைய சொந்த கற்பனையில் தன் உள்ளத்திலிருந்து அதை பாடுவது போல இருப்பதற்கு அவர்களுக்கு இடையில் இருந்த அந்த ஒருமைப்பாடு, அந்த அந்த கெமிஸ்ட்ரிங்கிறான்ல இன்னைக்கு, அதுதான் காரணம் என்று நாம் சொல்ல முடியும். நண்பர்களே, அப்படிப்பட்ட ஒரு நாடக உலகில் தொடங்கி சினிமா உலகத்திற்கு வந்தார். சினிமாவிலே சாதனைகள் செய்தார். இது இப்படியே கலைவாணருடைய வாழ்க்கை என்பது போய்கொண்டு இருந்ததா என்றால், அவருடைய இன்னொரு இயல்பு, எந்த கலைஞனுக்கும் அந்த அளவுக்கு இல்லாத ஒரு இயல்பு என்னவென்றால், அவர்தான் உண்மையிலேயே அவருடைய கரங்கள் தான் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் என்று நான் சொல்வேன். அதாவது ஒரு நிருபர் போய் கேட்டான், நீங்கள் ஒரு வறுமை பின்னணியில் உள்ள குடும்பத்திலிருந்து வந்தவர், இன்றைக்கு மிகப்பெரிய நட்சத்திரமாகிவிட்டீர்கள், பெரிய பணக்காரர் ஆகிவிட்டீர்கள் அல்லவா என்று கேட்டான். அவர் சொன்னார், நான் இப்போ பணக்காரன் தான், ஆனால் மற்ற பணக்காரர்கள் பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் நான் பணம் சம்பாதிப்பது என்பதே இல்லை என்று வருகிறவர்களுக்கு கொடுப்பதற்காக மட்டும்தான் சொன்னார். டிக்ளேர் பண்ணிட்டு அதை செய்தவர் கலைவாணர் மட்டும்தான். பார்த்தீங்கன்னா அவர் யார் என்ன உண்மையிலேயே அவனுக்கு வேண்டி இருக்கா, தேவை இருக்கா, உண்மையிலேயே அவன் கேட்குறானே, அவனுக்கு அதில் ஏதாவது உண்மை இருக்கா, பொய் சொல்கிறானா, அதை பற்றியெல்லாம் பார்க்க மாட்டார். கேட்டு விட்டால் கொடுத்து விட வேண்டும், அவன் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல. அப்படிப்பட்ட ஒரு காலையில் அவர் அலுவலகத்துக்கு வீட்டிலிருந்து கிளம்பினா வாசலில் ஒரு 10 பேர் நிற்பாங்க. இவர் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டாரே, இதை அறிந்து கொண்டு தினசரி 10 பேர் நிற்பான். வாசலுக்கு வந்தால் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்து விட்டு தான் அவரால் காரில் ஏற முடியும். நல்ல தம்பி படம் எடுத்து அவர் மீது ஒரு கொலைப்பழி விழுந்தது. இதெல்லாம் கலைவாணரை பற்றி சொல்லணும்னா நமக்கு நேரம் பத்தாது. லட்சுமிகாந்தன் என்ற ஒரு போலி பத்திரிகையாளன் கொலை செய்யப்படுகிறான். அந்த பழி கலைவாணர் மீதும் தியாகராஜ பாகவதர் மீதும் விழுந்து அவர்கள் சிறைக்கு செல்கிறார்கள். சிறையிலே 2 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது. அவர்கள் 2.5 வருஷம் ஜெயிலில் இருந்தாங்க. அதற்கு பிறகு
பெரிய வழக்கு அது. அது தனியாக ஒரு நூலே எழுதலாம், அவ்வளோ பெரிய வழக்கு அது. அந்த வழக்கில் லண்டனில் ப்ரீவி கவுன்சிலில் போய் அப்பீலுக்கு போய் அது மறுபடியும் விசாரணைக்கு வந்து அவர்கள் விடுதலை ஆனார்கள் என்பது ஒரு வரலாறு. அப்படி வறுமை என்பது அவருக்கு மறுபடியும் வந்துருச்சு. அந்த காலத்தில் வீட்டை விட்டு வெளியில் வராரு, ஒரு 10 பேர் நிற்கிறாங்க. எப்படி இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லை, என்ன செய்யலாம் என்று பார்க்கிறார். தன்னுடைய கார் டிரைவர், வாகன ஓட்டிய கார் எடுத்துக்கிட்டு அப்படியே பின் தெருவில் வந்து நில்றான்றார். இவர் தன்னுடைய வீட்டுக்கு பின்பக்கம் கொல்லப்பக்கமாக போய் சுவர் ஏறி குதித்து பின் தெருவிலையாக போய் காரில் ஏறி போயிட்டார். இப்போ நமக்கு என்ன தோணும், இவர்களை ஏமாற்றி விட்டு இவர் இந்த பக்கம் தப்பிச்சு போயிட்டார் அப்படி தான் நாம் நினைப்போம். நேர லேனா செட்டியார் வீட்டுக்கு விடுறா அப்படிங்கிறார் கார் டிரைவரை. லேனா செட்டியார் என்பவர் அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர், சினிமா தயாரிப்பாளர், ஒரு முக்கியமான தயாரிப்பாளர். அவர் வீட்டுக்கு போய் கார் நிற்கிது காலையில். என்ன கிருஷ்ணா காலங்காத்தால் வந்திருக்க அப்படிங்கிறாரு லேனா செட்டியார். ஒரு 100 ரூபா இருந்தால் கொடுப்பா அப்படிங்கிறாரு. என்ன காலையில் வந்து 100 ரூபா கேட்குற, அட கொடுப்பா, அதுக்கப்புறம் காரணம்லாம் அப்புறம் சொல்கிறேன், கொடு முதல்ல, எனக்கு அவசரம். சரின்னு ஒரு 100 ரூபா எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாரு. வண்டியை வீட்டுக்கு விட்றா அப்படிங்கிறார் காரை. திரும்பி வீட்டு வாசலுக்கு வருது. வந்தால் அந்த தர்மம் வாங்க வந்தவர்கள்லாம் ஏமாந்து திரும்பி போய் கொண்டிருக்கிறார்கள். நிறுத்து வண்டியை சொல்லி இறங்கி அந்த 100 ரூபாயை கொடுத்து எல்லாம் பிரித்து எடுத்துக்கங்கப்பா என்று சொல்லிவிட்டு போகிறார். இது எத்தனை கலைஞனுக்கு வரும்? கடன் வாங்கி தர்மம் செய்கிறதுன்றது உலகத்தில் நம்ம எங்கே பார்க்க முடியும் என்று தோன்றுகிறது. 1-2 சம்பவத்தை சொல்லி இது நிறைவு செய்ய வேண்டிய காலம் வந்து விட்டது. அதே மாதிரி கோயம்புத்தூரில் அவருக்கு அசோகா ஃபிலிம்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது. அதனுடைய வரவு செலவெல்லாம் வந்து எப்பயுமே சரியாக முறையாக பராமரிக்கக்கூடிய ரொம்ப தேர்ந்த ஈனாவானா கலைஞர்களில் அவரும் ஒருத்தராக இருந்திருக்கிறார். அவருடைய வருமான வரி அலுவலகத்துக்கு தன்னுடைய சிப்பந்தியை அனுப்பி அந்த கணக்குகளை சமர்ப்பிப்பதற்காக அனுப்பியிருக்கிறார். அந்த அதிகாரி ஒருத்தர் புதுசாக மாற்றலாகி வந்த ஒரு அதிகாரி, அனுமந்த ராவ்னு அவர் பேர். அவர் வந்து பார்க்குறார், தர்மம் 100, தர்மம் 200, தர்மம் 500ன்னு கணக்கு எழுதியிருக்கு. தூக்கி மூஞ்சியில் எரிஞ்சிட்டான். என்னையா தர்மம் 100, இதெல்லாம் என்னையா எவன் நம்புறது அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே, ஐயா உங்களுக்கு எங்கள் என்எஸ் கிருஷ்ணனை பற்றி தெரியாதா, புதுசாக வந்திருக்கீங்களா, அதான் நீங்கள் சந்தேகப்படுறீங்க, ஒன்று செய்யுங்கய்யா, ஒரு ஏழை மாதிரி போய் எங்கள் கலைவாணர் ஐயாவை சந்திங்க, அவர் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுக்கு வெட்டி எடுத்துவாடான்னு சொல்லி கட்டிக்கிட்டு ஒரு ரிக்ஷா வச்சுட்டு நேராக கலைவாணருடைய அலுவலகத்துக்கு போய் சேர்ந்துட்டார் அந்த அதிகாரி. போய் அலுவலகத்தில் போய் கலைவாணர் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் முன்னால் போய் நிற்கிறார். ஐயா உட்காருங்க அப்படிங்கிறார் கலைவாணர். உட்கார்ந்தார். உட்கார்ந்த உடனே காப்பி கொண்டாடா அப்படிங்கிறார். காப்பி கொண்டு வந்து, காப்பி குடிங்கயாங்க. இல்லை வேணாம், சும்மா குடிங்கயா. குடிக்கிறார். குடித்த உடனே வெத்தலைப்பட்டியை நீட்டுறாரு. ஏன் வெத்தலை போடுங்கயா. என்னடா பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, யார் எதுக்கு வந்தேன்னு கூட கேட்காம காப்பியை கொடுக்குறாங்க, வெத்தலையை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் மண்டையை சொரிகிறார். ஐயா இப்போ சொல்லுங்கய்யா, உங்களுக்கு நான் என்ன செய்யணும் என்று கலைவாணர் கேட்கிறார். அந்த அதிகாரி அழுக்கு சட்டை அழுக்கு வேட்டியார போய் ஒரு ரொம்ப தேர்ந்த ஈனாவானா கலைஞர்களில் அவரும் ஒருத்தராக இருந்திருக்கிறார். அவருடைய வருமான வரி அலுவலகத்துக்கு தன்னுடைய சிப்பந்தியை அனுப்பி அந்த கணக்குகளை சமர்ப்பிப்பதற்காக அனுப்பியிருக்கிறார். அந்த அதிகாரி ஒருத்தர் புதுசாக மாற்றலாகி வந்த ஒரு அதிகாரி, அனுமந்த ராவ்னு அவர் பேர். அவர் வந்து பார்க்குறார், தர்மம் 100, தர்மம் 200, தர்மம் 500ன்னு கணக்கு எழுதியிருக்கு. தூக்கி மூஞ்சியில் எரிஞ்சிட்டான். என்னையா தர்மம் 100, இதெல்லாம் என்னையா எவன் நம்புறது அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே, ஐயா உங்களுக்கு எங்கள் என்எஸ் கிருஷ்ணனை பற்றி தெரியாதா, புதுசாக வந்திருக்கீங்களா, அதான் நீங்கள் சந்தேகப்படுறீங்க, ஒன்று செய்யுங்கய்யா, ஒரு ஏழை மாதிரி போய் எங்கள் கலைவாணர் ஐயாவை சந்திங்க, அவர் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுக்கு வெட்டி எடுத்துவாடான்னு சொல்லி கட்டிக்கிட்டு ஒரு ரிக்ஷா வச்சுட்டு நேராக கலைவாணருடைய அலுவலகத்துக்கு போய் சேர்ந்துட்டார் அந்த அதிகாரி. போய் அலுவலகத்தில் போய் கலைவாணர் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் முன்னால் போய் நிற்கிறார். ஐயா உட்காருங்க அப்படிங்கிறார் கலைவாணர். உட்கார்ந்தார். உட்கார்ந்த உடனே, காப்பி கொண்டாடா அப்படிங்கிறார். காப்பி கொண்டு வந்து, காப்பி குடிங்கயாங்க. இல்லை வேணாம், சும்மா குடிங்கயா. குடிக்கிறார். குடித்த உடனே வெத்தலைப்பட்டியை நீட்டுறார். ஏன் வெத்தலை போடுங்கயா. என்னடா பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, யார் எதுக்கு வந்தேன்னு கூட கேட்காம காப்பியை கொடுக்குறாங்க, வெத்தலையை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் மண்டையை சொரிகிறார். ஐயா இப்போ சொல்லுங்கய்யா, உங்களுக்கு நான் என்ன செய்யணும் என்று கலைவாணர் கேட்கிறார்.
அந்த அதிகாரி அழுக்கு சட்டை அழுக்கு வேட்டியார போய் ஒரு ஏழை போல வந்து நிற்கிறான்ல, அது சொல்கிறாரு, ஐயா என்னுடைய மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், ஒரு 1000 ரூபா குறையுது, அதனால என் பிள்ளையோட கல்யாணமே நின்று போயிடும் போல இருக்கியா என்று சொல்லி ஒரு நடிகன்றே நடிக்கிறார். அவர் கலைவாணர் அதை நடிப்பாக பார்க்கவில்லை, துடிச்சிட்டார். 1000 ரூபாய்க்காக ஒரு குழந்தையோடைய வாழ்க்கை பாழாகக்கூடாதியா. என்னுடைய உதவியாளர் இப்போ தான் வருமான வரி ஆஃபீஸ் போயிருக்கிறான், வந்தவொடனே நான் உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்க சொல்கிறேன், என்னுடைய கார்லேயே கொண்டு போய் அவங்க வீட்டில் இறக்கி விட்றேன் சொல்லையா, வாங்கிட்டு போய் அவங்க கல்யாணம் குழந்தைக்கு நல்லபடியாக நடக்கும்யா, கவலைப்படாதீங்கயா என்று சொல்கிறார். சொன்ன உடனே அந்த அதிகாரி பதறி போய் அவர் கையை பிடிச்சான். உனக்கு யார் கிருஷ்ணன்னு பேர் வச்சா அப்படின்னு இருக்கான். அவர் என்னடா காசு கொடுக்குறேன்னா என்ன இருந்தாலும் என்னமோ திட்டுறானேன்னு சொல்லி அவர் முழிக்கிறார். உனக்கு கர்ணன்னு பேர் வச்சிருக்கணும்யா அப்படின்னு. உன்னை சந்தேகப்பட்டு வந்தையா, வருமான வரியா அலுவலகத்தில் நான் ஒரு முக்கியமான அதிகாரி, என்கிட்ட தான் உன் கணக்கெல்லாம் கொண்டு வந்து காமிச்சாங்க. இனி நான் மாற்றலாகி இந்த ஊரை விட்டு போகிற வரை உன்னை சந்தேகப்பட மாட்டேன் என்று சொன்னான். சொல்லிட்டு அந்த அதிகாரி என்ன சொன்னார்னா, இதுவும் வரலாற்றில் பதிவாக இருக்கு, என்ன சொன்னார்னா, யாருக்கு கொடுத்தாலும் வவுச்சரில் கையெழுத்து வாங்கி வச்சுக்காப்பா என்று அந்த அதிகாரி சொன்னதாக தகவல் இருக்கு. இதுதான் கலைவாணர். நண்பர்களே, கலைவாணரை நிறைவு செய்ய வேண்டியது இருப்பார். ஒரே ஒரு காட்சியையும் ஒரு பாடலோடு நான் முடிக்கலாம் என்று கருதுகிறேன். இது பெரிய கதை. அவர் ஒரு நாள் உடல் நலம் குன்றி படுத்திருக்கிற போது தன்னுடைய மனைவியிடம் சொல்கிறார், மதுரம், நான் 50 வயதில் இறந்துவிட ஆசைப்படுகிறேன் என்று சொல்கிறார். அவங்க உடனே பதறி போய், என்னங்க இப்படி பேசுகிறீங்க என்று மதுரம் சொன்னார். ஆமாம் மதுரம், ஒரு கலைஞனுடைய, ஒரு நகைச்சுவை கலைஞனுடைய கலையெல்லாம் வறண்ட பிறகும் அவன் உயிர் வாழ்வது போல ஒரு அவலம் இந்த உலகத்திலேயே கிடையாது. என் கலை உயிரோடு இருக்கும் போதே நான் செத்து போயிடணும் மதுரம் என்று சொன்னவர் கலைவாணர். ஆனால் அவர் விரும்பியது 50 வயது, ஆனால் அவர் 49 வயசில் இறந்து போனார் என்பதுதான் வரலாறு. நண்பர்களே, அவர் உடல் நலம் குன்றி ராயப்பேட்டை மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான கட்டத்தில் படுத்து கிடக்கார். அந்த காலத்துக்கு பின்னால் 1957ஆம் ஆண்டு எல்லா தலைவர்களும் கலைஞர்களும் அவரை தினசரி பார்த்துட்டு போகிறாங்க. பேப்பரில் வந்துக்கிட்டே இருக்கு. கலைவாணரின் இன்றைய ஆங்கில இந்து பேப்பர்லேயே முதல் பக்கத்தில் கட்டங்கட்டி கலைவாணருடைய இன்றைய உடல்நிலை அப்படின்னு போட்டு ஒரு செய்தியை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. தமிழகமே ஒரு சோகமாக இருந்த தருணங்கள் அது. அப்போது கலைவாணர் பயில கூப்பிட்றாரு, இந்த ராமச்சந்திரன் பயில வர சொல்லு அப்படிங்கிறார். யார்? எம்ஜிஆர். எம்ஜிஆர்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஐயா கலைவாணர் உங்களை ஆஸ்பத்திரியில் பார்க்க சொன்னார். அவருக்கு ஒரே வியப்பு, ஆஸ்பத்திரியில் யாராவது நோயாளி என்னை பாருமான, நம்ம தான் போய் பார்ப்போம், எதுக்கு அண்ணன் கூப்பிட்றாருன்னு போய் பார்க்குறாரு. பார்த்தா அவர் எம்ஜிஆர் போகிறாருன்னு ஒன்று ஆஸ்பத்திரியே கூட்டம், யாரும் எந்த வேலையும் செய்ய முடியல, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. போய் கலைவாணர் பக்கத்தில் போய் உட்கார்றாரு. கலைவாணர் எழுந்து உட்கார்றாரு. 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவர் சொல்கிறார், யார்? கலைவாணர் எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறார், ராமச்சந்திரா உன்னை நான் ஏன் வர சொன்னேன் தெரியுமா? டெய்லி எல்லா தலைவனும் எல்லா நடிகர்களும் எல்லா கலைஞர்களும் என்னை பார்க்குறாங்க, பேப்பரில் வந்துக்கிட்டே இருக்கு, ஆனால் உன் பேர் மட்டும் வரல. என்ன நினைப்பான்? உனக்கு எனக்கு ஏதோ பிரச்சனைன்னு இவன் சிண்டு முடிஞ்சு விட்ருவான்ப்பா பத்திரிகைக்காரன். இப்போ நீ என்னைய பார்த்தியா, இது என்னைய பார்த்தேன்னு செய்தி வந்துருமா, உன் பேர் கெடாதுரா என்று சொன்னார் கலைவாணர். அவர் எப்படி ஆளு? அவர் என்ன லேசானாலா? அவர் என்ன சொன்னார்னா, அண்ணே நான் உங்களை பார்க்கக்கூடாதுன்னு நான் இருந்திருப்பேனா? அவ்வளோ கல் நெஞ்சக்காரனா நான்? உங்களுக்கு என்ன வைத்தியம் நடக்குதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு தகவல் வந்துக்கிட்டே இருக்கனே. நான் வந்தால் என்ன ஆகுது பார்த்தீங்களா? இங்கே ஏதாவது ஒரு வேலை நடக்குதா, எல்லாம் என்னையை பார்க்க கூடிடுறாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நடக்க வேண்டிய வைத்தியம் கெட்டுப்போகும்னே. அந்த மருத்துவத்தை பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்னுடைய மனசை கல்லாக்கிட்டு நான் வீட்டில் உட்காந்துருக்கனே என்று எம்ஜிஆர் சொன்னார். இப்படி நடந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே, சரிண்ணே நீங்கள் நல்லா குணமாயிருவீங்க, தைரியமாக இருங்க, மனசை விட்டுறாதீங்க, நான் கிளம்புறேன்னேன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் கிளம்பி போகிறார். போன பிறகு கலைவாணர் அந்த கட்டிலில் சாய்ந்து படுத்தார். படுக்கிற போது அவர் முதுகில் என்னமோ உறுத்துது. என்னடா உறுத்துதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அந்த போர்வையை விலைக்கு பார்த்தா உள்ளே ஒரு 100 ரூபா நோட்டு கட்டு. கலைவாணர் வறுமையில் இருக்கிறார் என்ற குறிப்பை அறிந்து அவர் கொடுத்தால் வாங்க மாட்டார் என்ற அவருடைய குணத்தையும் புரிந்து கொண்டு
எம்ஜிஆர் அந்த போர்வை கடியில் ஒரு 100 ரூபா நோட்டு கட்ட வச்சுட்டு போயிட்டார், கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் இவர் கொடுத்துத்தான் பழக்கப்பட்டவர், தவிர யார்ட்டையும் வாங்கி பழக்கப்படாதவர். அவருக்கு கோபம் வந்துருச்சு. அதாவது இது நடந்தது அவர் இறப்பதற்கு 2-3 நாட்களுக்கு முன்னால் நண்பர்களே. அவர் அப்படியே தன்னுடைய சக்தியெல்லாம் திரட்டி எந்திரிச்சு தடுமாறி விரண்டாக வந்துட்டார். அந்த 100 ரூபா நோட்டு கட்ட எடுத்துக்கிட்டு பார்த்தா எம்ஜிஆர் மெதுவாக நடக்கிற ஆள் கிடையாது. அவர் குடுகுடுன்னு அங்கே போயிட்டார். இங்கேருந்து கத்துறார், ராமச்சந்திரா அப்படின்னாரு. அவர் காதில் வந்தோன்னே அங்கே குடுகுடுன்னு ஓடி வர்றாரு. என்னண்ணே, என்னப்பா அது, என்ன அது அப்படின்னாரு. அந்த 100 ரூபா நோட்டை காட்டி அவருக்கு உடனே செறிஞ்சு போச்சு. சரி, இந்த ஆள் கோவப்பட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ட்டு, அண்ணே உங்கள் தம்பியோட பணம் வேற, உங்கள் பணம் வேற இல்லைண்ணே, உங்கள் பணம் தானே அது, உங்களுக்கு தேவைப்படும்னே, திருப்பி கொடுத்துடாதீங்கண்ணே, வச்சுக்கங்கண்ணே என்று கெஞ்சுறாரு. கலைவாணர் என்ன சொன்னார் தெரியுமா? இப்படி 100 ரூபாயெல்லாம் கொடுத்தா என்ன அர்த்தம், நிறைய சில்லறையா கொண்டு வந்தேன்னா வரவன் போறவனுக்கெல்லாம் கொடுப்பேன்ல. அவர் தான் கலைவாணர் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையை அறிந்து கொள்வதன் மூலமாக எப்படி திரைக்கலைஞர்களில் இப்படி ஒரு அற்புதமான கலைஞர் இருந்தார். தன்னுடைய படங்களிலும் தன்னுடைய பாடல்களிலும் வாழ்க்கையின் மூலமாகவும் இன்று வரை நமக்கு செய்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார், நம்மை நெறிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் என்ற அந்த செய்திகளை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, நிறைவு செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துவிட்டோம்.